நேர்களே, ஃபீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர், பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். வணக்கம் அருமையானவர்களே, உங்கள் மத்தியிலே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வயலன்ஸ், வன்முறை. வன்முறை என்பது ரொம்ப பரிதாபமானது மட்டுமல்ல, பிறரை பாதிக்கக்கூடியது. நீங்கள் செய்வது, பேசுவது, நடந்து கொள்வது ஒருவேளை வன் செயலாக கூட இருக்கலாம், வன்முறையாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒருத்தரையும் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கொடூரமான வார்த்தைகளை பேசினாலே அநேகர் அடிபடுவார்கள், அநேகருடைய மனது புண்படும். அது வாயினால் சுட்ட புண் ஆறுமே ஆறாது. ஆனால் சொல்லினால் சுட்ட புண் அதுவும் ஆறாது. கையினால் அடித்த புண் ஆறிவிடும். இப்படிப்பட்ட ஆறாத, துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, கொடுமைப்படுத்துகிற செயலுக்கு பெயர் தான் வன்முறை என்று சொல்வார்கள். அதைத்தான் குறித்து நான் சொல்ல உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பீயிங் அலர்ட் டு வயலன்ஸ். வயலன்ஸ் என்கிற இந்த வார்த்தையை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். நீங்கள் பேசுகிறது வன்முறையாக இருக்கக்கூடாது, நீங்கள் செய்வது வன்முறையாக இருக்கக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தலைமை ஆசிரியை இருந்தார். அவள் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணும் பொழுதும், அவளுக்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் கூட வன்முறையாக பண்ணுவார்கள். எப்படி தெரியுமா? டீச்சர்ஸ் எல்லாம் 4 மணி ஆகி வெளியே போகும்போது நீங்கள் போயிடக்கூடாது, வந்து என் ஆஃபீஸில் நின்று என்னை பார்த்துட்டு போகணும். இங்கிருந்து வந்திருந்த ஆசிரியர்கள்லாம் ஒருத்தர் பார்த்தார்கள். நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு எங்கள் அம்மாவை ஆஸ்பத்திரி கொண்டு போய் 4:30 மணிக்கு பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். இவங்க எப்படி சொல்லி என்ன ஆகிட்டு, அது போகிற தடவை அப்படித்தான் டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னை பார்க்காம போகக்கூடாதுன்னு சொன்னது உடனே நான் இங்கே இருந்து அவர்கள் 6 மணிக்கு தான் என்னை விட்டார்கள். என்னுடைய தாய் வைத்த வழியிலே போன் அடித்திருந்தார்கள். மத்தியானம் போக வேண்டியவள் போகாமல் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அழுது விட்டார்கள். எனக்கு இவங்க போடுற திடீர் அனௌன்ஸ்மெண்ட்டு, ரூல்ஸ் எல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாதவைகள். இப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்காரிட்டு நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னாள். இன்னொரு பெண் சொன்னாள், நான் என்னுடைய வேலையிலே ஆஃபீஸில் வேலை செய்யும் பொழுது மேனேஜர் வருவார், யாரும் ஃபேன் இப்போ போடக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி பீஸ் இதாக ஆகிப்போச்சு, நீங்கள் ஃபேன் போடாமல் தான் வேலை செய்யணும்னு சொன்னார். நாங்கள் என்ன செய்ய என்றே தெரியவில்லை. அவர் போட்ட அந்த திட்டமானது எங்களை கொடுமைப்படுத்தி விட்டது. இந்த வன் செயலுக்கு நாங்கள் லீவ் போட்டு வீட்டிலேயே இருந்துடலாம். அந்த ஆஃபீஸில் ஜன்னலே கிடையாது. எல்லாரும் ஒரு 30 பேர் அந்த ஆஃபீஸில் ஹாலில் வந்து வேலை செய்கிறோம், வெந்து போய்விட்டோம் என்று சொன்னார்கள். இன்னொரு இடத்துல சொன்னார்கள், அங்கே போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுமையானவைகள். இங்கே உள்ள தண்ணியில் நாங்கள் வச்சிருக்கிறத தண்ணி எடுத்து யாரும் குடிக்கூடாது. வீடுகளிலும் பழகுகிறவர்களிடத்திலும் பொது இடங்களிலும் இப்படிப்பட்ட வன் செயலை நீங்கள் எந்த வகையிலே ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்ல முடியாது. வீடுகளில் வேலை செய்கிறவர்களை குறித்து, ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்களை குறித்து ரூல்ஸை நான் வாசித்திருக்கிறேன். இங்கே வந்தவர்கள் டெலிஃபோன் பேசலாம், 2 நிமிஷத்திற்கு மேல் பேசக்கூடாது. சில பேர் காதுக்குள்ளே வைத்துக்கொண்டு 15-20 நிமிஷம் பேசுவார்கள். ஆஃபீஸிலிருந்து உள்ளுக்கே ஃபோன் வராது. இருந்த ஆளுகள், வீட்டில் இருந்த ஆளுகளும் ஃபோன் அடித்து கேட்க முடியாது. அதற்காக மொபைல் கொண்டு வந்தால் மொபைலை எடுத்து வரக்கூடாது. நீங்கள் ஆஃபீஸில் வைத்து விட நாங்கள் வந்த உடனே செக்யூரிட்டி கையில் கொடுத்துடணும் என்று வைத்து விடலாம்.
12 மணிக்காவது போய் வாங்கலாம்ல. இல்லை, வீட்டுக்கு போகும்போது தான் போகலாம். அவங்க வீட்டில் எவ்வளவு டேஞ்சர்கள் நடக்கிறது, என்னென்ன கொடுமைகள் செய்யப்படுகின்றன, அவைகளுக்கு மேலே இந்த வன் செயலானது இவர்களையும் வேதனைப்படுத்தி விடுகிறது. இப்படியே நாங்கள் போனால் இந்த வன் செயல் என்பது எங்கே இருக்கிறது வருகிறது. வன்முறையை நாம் எப்படி தவிர்க்கலாம், வன் செயலில் எப்படி ஈடுபடாது இருக்கலாம், இவைகளை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சில உதாரணங்களைத்தான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஆனால் இதனுடைய வழிமுறைகளை நீங்கள் பாருங்கள். வன் செயல் என்பது நீங்கள் உங்களுடைய வசதிக்காக ஏற்படுத்திக் கொள்கிறதாய் இருக்கலாம். ஆனால் அது பிறரை பாதித்து, பிறரை புண்படுத்தி, பிறரை வேதனைப்படுத்தக்கூடிய அந்த முறையாக இருக்கக்கூடாது. நீங்கள் மற்றவர்களை கலந்து ஆலோசியுங்கள். ஃபோன் எடுத்துக்கொண்டு வரலாமா, ஃபோனை எடுத்துக்கொண்டு வந்தால் பேசி கொண்டிருக்கலாமா. நான் ஒரு சமயம் ஒரு எஜுகேஷன் ஆஃபீஸுக்கு போனேன். எஜுகேஷன் ஆஃபீஸில் எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோஸ், எல்லா அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஆஃபீஸ் டேபிளில் அவர்களும் உட்கார்ந்துருக்கவில்லை, அவர்கள் வெளியே போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் பார்த்தேன். என்ன இங்கே ஆஃபீஸில் யாரும் இல்லையான்னு கேட்டேன். இருக்காங்க சார், தான் வெளியே போயிருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க சார். இது என்ன டைம் என்ன? இப்போ தான் 11 மணி சார். எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் ஆரம்பிச்சுன்னு? 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க சார். அவங்க வந்தால் தான் ஆஃபீஸ் நடக்கும் சார். சம்பளம் அவங்களுக்கு வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும். எப்பப்பெல்லாம் இது வேணுமோ அப்போல்லாம் இன்க்ரிமெண்ட் வேணும். அதுக்கு எல்லாவற்றா ஹர்த்தால் பண்ணுவாங்க. அதாவது என்ன செய்வாங்க, மோர்ச்சா பண்ணுவாங்க. எனக்கு தமிழில் சொல்ல தெரியல. அதுக்குன்னு இவர்கள் விரதம் இருந்து இது செய்வார்கள், சண்டை போடுற மாதிரி எதிர்த்து நிற்பார்கள். இன்னும் நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் சாமியை முன்னால் வச்சுட்டு அந்த சாமியை அவமானப்படுத்தக்கூடாது. இன்னும் ஒரு சிலர் தாங்கள் நினைப்பதை செய்வார்கள். ஃபோன் கொண்டு வந்தால் ஃபோனே பேசிகிட்டு இருப்பார்கள். ஆஃபீஸ் வந்து கூட காதில் இப்படி அடுக்கி வச்சுக்கிட்டு கையெழுத்து ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க. பேசினா அவர் ஃபோனில் இருக்கார் சார். இது ஒரு வன் செயல். ஆஃபீஸில் வேலையே நடக்காது. நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்த பிறகு என்னமும் செய்யுங்க. அப்போக்கப்போ அதை வந்து செஞ்சுட்டு பேசாமல் போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் பெரிய சம்பளம், 28,000, 30,000, 40,000. நான் சொல்கிறது வந்து 50 வருஷத்துக்கு முன்னால் எப்படிப்பட்ட கொடுமை நடந்து கொண்டு இவர்கள் சம்பளம் வாங்கி கொண்டு நாட்டு வேலையே இல்லை. ஒரு 25 பேர் வேலை செய்கிற இடத்துல 3 பேர் வேலை செஞ்சால் போதும். இப்படிப்பட்ட நிலவரங்களை நீங்கள் கொடுமை என்று சொல்ல வேண்டும். நாட்டை நீங்கள் கெடுக்கிறீர்கள், வன்முறையிலே கெடுக்கிறீர்கள். அப்புறம் எப்பயும் பார்த்தீங்கன்னா எந்த ஆஃபீஸ்லேயும் ஒரு 40 பேர் வெளியே உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எதிர்த்து போராட்டம். என்ன எதிர்த்து வேறு போராடுறீங்க? எங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். அந்த தலைவர் ஒன்றுமே சொல்ல முடியாது. போலீஸை கூப்பிட்டு விட்டா அவங்க போலீஸ் வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க அமைதியாக உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கணும். இதெல்லாம் நான் நினைக்கும் பொழுது நமக்கு எப்படி இந்த கொடுமை பண்ணுவோம், நாட்டை கெடுப்போம், ஆஃபீஸை கெடுப்போம், சம்பளம் வாங்குவோம். அப்படி கவர்மெண்ட் வேலை சார் அவருக்கு. கவர்மெண்ட் வேலைன்னா என்னன்னு கேட்டால், வேலை இல்லை சார், கவர்மெண்ட்லேருந்து சம்பளம் கிடைக்கும் சார், இவர் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் போதும். அப்படிப்பட்ட எண்ணம் ஆகிவிட்டது. நாடு உங்களுடைய சொந்த நாடு இல்லவா? உங்கள் வயக்காட்டில் நெல் நட்டுறதுக்கு ஆளுகளை விட்டுட்டு பயிர் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போய் நட்டிட்டு வாங்கினா அவங்க என்ன செய்வாங்க? அப்படி நெல் வாங்கி விட்டுட்டு நீங்கள் தினமும் வயக்காட்டுக்கு போய் தண்ணி இருக்கா, போதுமானது இருக்கா, எந்த பக்கம் செடி கெட்டு போச்சு, எங்கே மருந்தடிக்கணும்னு பார்க்காம போகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல விவசாயம் பண்ண முடியாது. அவங்களுடைய விவசாயத்திற்கு நீங்கள் வன்முறை செயல் நடத்துகிறீர்கள். உங்களுடைய தோட்டத்தில் நண்டுகளும் நரிகளும் நடந்து ஓட்டை போட்டு தண்ணி வெளியே போயிட்டு இருக்கும். அதனால தண்ணி உழுக்க வயலுக்குள்ளே இருக்காது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வயக்காடு வச்சிருந்தா அவன் விடிய காலம் வயக்காட்டில் இருக்கணும். 4:30 மணி 5 மணிக்கு போய் வயக்காட்டை பார்த்து தண்ணியெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வரணும். அப்புறம் அதுக்குரிய மருந்துகளையும் பாதுகாக்கிற ஆள்களையும் போடணும். உங்களுடைய வீட்டில் எது நீங்கள் செய்யாதனாலும் உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், உங்களுடைய தாய் தகப்பனாரை நீங்கள்
கவனிக்காமல் விட்டுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுதான் இப்போ வன் செயல். இப்படியே இருந்து பழகிட்டீங்க, பழகிட்டாங்க. நான் இருந்து பழகிட்டீங்கன்னு நான் சொல்கிறேன், உங்களை சொல்லலை, பழகிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் வன்முறைக்கு ஈடுபடுவார்கள். உங்களுடைய குழந்தையை பெற்று விட்டு அதை தொட்டில் போட்டு நீங்கள் வாட்டு போயிட வேண்டியது. அப்போ அந்த குழந்தை என்ன செய்யும்? செத்துப்போம். அழுது 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 ஏகி செத்துப்போம். மனைவியை பார்த்து மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள் என்றால் அவள் ஒன்றுமே கவனிக்கூடாது, விட்டுருங்க. அது தன்னால் பெற்று மாடு மாதிரி பெற்று போடும். அப்படி இருந்ததுனால தான் நீங்கள் வன் செயல் செய்வது உங்களுக்கு இயற்கை ஆகிவிட்டதுன்னு சொல்கிறேன் நான். பொன்னோ பூவோ அன்போ தயவோ என்று பார்க்க வேண்டும். உங்கள் வீடு பெருக்காமல் விட்டுறீங்க, தன்னால் பெருக்கணுமா வீடு? உங்கள் வீட்டை கதவை அடைக்கலைன்னு வச்சுக்கோங்க, அது தன்னாலே பூட்டிக்கிறோமா கதவு? ஏங்க, நீங்கள் பாதுகாத்தால் தான் அது நல்லா இருக்கும். நீங்கள் பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் நீங்கள் வன் செயல் செய்கிறீர்கள் என்றும் கொடுமைப்படுத்துகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். கொடுமையை நீங்கள் படுத்த வேணாம், நீங்கள் வாடி சும்மா இருந்தாலே கொடுமைப்படும். ஆகவே அருமையான நீங்கள், வன் செயல் இது ஏற்பட்டு விடுமோ, இது நம்மை கொடுமைப்படுத்தி விடுமோ என்று நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து யாவற்றையும் கவனிக்க வேண்டும். கொடுமை ஏற்படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் கோயில் வச்சிருக்கீங்க, அந்த சாமியை கும்பிடலைன்னா எப்படி அந்த சுவாமிக்கு கோயிலாக இருக்கும்? அங்கே பாம்பு பூச்சி எல்லாம் போய் தங்கிக்கிறோம். நீங்கள் போய் வந்தீங்கன்னா பாம்பே போகாது. ஏனென்றால் மனுஷன் நடமாடுகிற இடத்துல தேள் பூச்சி இதெல்லாம் இருக்காது. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போகலன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளையில் பார்த்தா தேரை பாம்பு பல்லி ஓணம் எல்லாமே போய் உங்கள் வீட்டுக்குள்ளே குடியிருக்கும். எலியை பிடித்துங்கிறதுக்கு பாம்பு எல்லாம் வரும். நீங்கள் உங்கள் வீடை பாதுகாப்பது போல் உங்கள் சுற்றுப்புறத்தையும் உங்களோட பக்கத்தில் இருக்கிறவரையும் நீங்கள் நாய் வளர்த்து அது ராவும் பகலும் கத்தி கொடுமைப்படுது. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி அமைதியாக இருப்பாங்கன்னு கொஞ்சமாவது மூளை இருக்கா? உங்களுக்கு அறிவு இருக்கா? பிறரை குறித்த ஒரு எண்ணம் இருக்கிறதா? நீங்கள் ஏன் உங்களுக்கு நாயை வளர்த்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க அடுத்த வீட்டுக்காரங்க அமைதியாகவோ அல்லது வியாதியாகவோ வயசானவர்களாகவோ வீட்டில் பக்கத்தில் யாரும் வந்து பேச வந்த விருந்தாளிகள் வந்தாலோ அல்லது அவங்க பிரார்த்தனை பண்ணாலோ அதெல்லாம் அமைதியாக இருக்கும் அந்த நாய்ப்படுத்துகிற கொடுமையில். இதெல்லாம் உங்கள் சிந்தனையில் ஒன்றும் வராதில்ல. பிறருக்கு வன் செயல் செய்வது அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க தெரியுமா? டாக்டர் வேலை பார்க்குறாங்க. அதாவது ஆளுகளை கொல்ற வேலை இவங்க. டாக்டர்னு என்ன அர்த்தம்? பிணியாளிகளுக்கு சுகப்படுத்தி பலப்படுத்தி அவர்களை ஆரோக்கியமுள்ளவர்களாக ஆக்குறவங்க தான் டாக்டர். ஆனால் இப்போ இவர் என்ன, நாயை வளர்த்து நாய் கத்து 4 நாய் 5 நாய் கத்தி அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சாகட்டும் சீக்கிரத்தில். வன் செயலில் ஈடுபடுகிறவர்களை மனிதர்கள் என்று சொல்ல மாட்டார்கள், கொடுமைக்காரர்களை சொல்வார்கள். நாய் எங்கள் தெருவில் நிறைய இருக்குது. நாய் கிடைக்குன்னு பாவம். நான் கம்பு வச்சு நடந்து போவேன். நடந்து போனால் அந்த கிடக்கிற நாயெல்லாம் என்னை பார்த்து வாழை ஆட்டிக்கிட்டு படுத்துருங்க. ஏன்னா நான் கம்பு எனக்கு தான் வச்சிருக்கேன், நாய் அடிக்கிறது வைக்கல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் பிறருக்கு துன்பம் செய்யாதிருங்கள். வன் செயல் செய்து விட்டோமோ என்று யோசித்து பார்த்து அதை தவிர்த்து விடுங்கள். யாருக்காவது நாம் புண்படுத்தி விட்டோமோ என்று அந்த புண் களைந்து விடுங்கள். பிரியமான நீங்கள் பிரியமாக இருக்க பழகுங்க. நான் ஏன் உங்களை பிரியமானவர்கள் சொல்கிறேன் என்றால், நீங்கள் பிறருக்கு பிரியமாய் நடந்து கொள்வதில்லை தான். உங்களை பார்த்தாலே தெரியணும் நீங்கள் நல்லவருங்க. நான் சில பேரை பார்த்தாலே சொல்லுவேன் இவங்க நல்லவங்க இல்லை. ஐயா, நல்லவங்க சாக மாட்டாங்க ஐயா, சாக கூட பயப்படும் ஐயா இவங்களை பார்க்கறதுக்கு. நீங்கள் நல்லவர்களாகவும் நல் மனது உடையவர்களாகவும் தூயவர்களாகவும் பரிசுத்தமுடையவர்களாகவும் பிறருக்கு நன்மை செய்வதற்காக ஆவல் உடையவர்களாகவும் இருங்கள். ஆகவே இது யாருக்கும் துன்பம் செய்யாது. நீங்கள் இன்பமாய் வாழவும் இன்பமானவர்களாக வாழ்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா விதமான துன்பங்களும் செய்துவிடாதபடி எச்சரிக்கையாக இருந்து வாழுங்கள். நீங்கள் வன்முறைக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வணக்கம்.
நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.